இந்த வீடியோவில் ஐட்டம்ஸ் பெக்யூலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் while preparing the final accounts of not for profit organization. இங்கே வந்து இப்போ ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு கிளப்போ வச்சுருந்தாங்கன்னா இங்கே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட். இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. அது என்ன ரிசிப்டாக இருந்தாலும் சரி, ரெவென்யூ இருந்தாலும் ரெவென்யூ ஐட்டம்னாலும் கேபிட்டல் ஐட்டம்னாலும் அதான் ரெவென்யூ ரிசிப்ட்டு, ரெவென்யூ பேமெண்ட், கேபிட்டல் ரிசிப்ட்டு, கேபிட்டல் பேமெண்ட். எதை பற்றியும் கவலை இல்லை. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் ரிசிப்ட்னா ரிசிப்ட்டில் போட்டுறணும், பேமெண்ட்னா பேமெண்ட்டில் போட்டுறணும். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவென்யூ ஐட்டம் மட்டும்தான் வரணும். ரெவென்யூ இன்கம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ரிசிப்ட்டு, கேபிட்டல் பேமெண்ட் வரும். அதான் பாருங்கள், டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் வில் பி helpful while preparing final accounts of not for profit organization. Revenue items will be recorded in income and expenditure account, while capital item will be recorded in the balance sheet. Items peculiar to not for profit organization and their accounting treatment in the context is given below. அதனால் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ரெவென்யூ ஐட்டமாக கேபிட்டல் ஐட்டமாக நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா not for profit organization usually collect subscription periodically from their members. இது வந்து மெம்பர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு கிளப்லேயோ ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டியில் மெம்பராக இருக்காங்கன்னா அவங்ககிட்டருந்து மந்த்லி வைஸ் பண்ணுவாங்க, ஆனுவலோட இது கலெக்ட் பண்ணுவாங்க. திஸ் மே பி கலெக்டட் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆர் இயர்லி. இன் அடிஷன் சம் ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் subscription for tennis, billiards etc. are collected from the concerned member playing tennis or billiards as they case may. அதாவது ஒரு பர்டிகுலராக சில டென்னிஸ் விளையாடுறவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லை பில்லியார்ட்ஸ் விளையாடுறவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி இருந்தாலுமே ஆல் தி சப்ஸ்கிரிப்ஷன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டிருப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்கனைசேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்குறோம் அப்படின்னா, டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவென்யூ ரிசிப்ட். ரெவென்யூ ரிசிப்ட்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு எழுதணும். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இப்போ கிளப் இருக்குது, அதில் வந்து ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்லாம் இருக்கும். ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் லைக் பால்ஸு, பேட் எக்ஸட்ரா ஆர் ரெவென்யூ ரிசிப்ட். இது வந்து நம்ம சேல் பண்ணி பணம் வரும். அது வந்து என்ன செய்யணும், ரெவென்யூ எடுத்துக்கணும். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு எழுதணும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, அமௌண்ட் ரிசீவ்டு டுவோர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரெசிப்ட் as it is நான் ரெக்கரிங் இன் நேச்சர். அதாவது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் எப்போயாவது கொடுப்பாங்க. லைஃப் ஃபுல்லாக ஒன் டைம் பே பண்ணி முடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மெம்பர்ஷிப் ஃபீஸை வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு டைம் பே பண்ணுறாங்கன்னா அது எப்போயாவது தான் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால இது வந்து என்ன கேபிட்டல் ரிசிப்ட் எடுக்க சொல்கிறாங்க. அமௌண்ட் ரிசீவ்டு டுவோர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் கேபிட்டல் ரிசிப்ட் as it is நாட் ரெக்கரிங் இன் நேச்சர். இது ரெக்கரிங் இன் நேச்சரில் அடிக்கடி கொடுக்குறதில்ல. எப்போயாவது யாராவது ரொம்ப வசதியாக இருக்கவங்க ரொம்ப தான் கொடுப்பாங்க. எப்போயாவது தான் நடக்கும். வசதியாக இருக்காங்களே இல்லை, எப்போயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். நான் ரெக்கரிங் நேச்சர் இல்லை. அதனால் மறந்துடாதீங்க. அமௌண்ட் ரிசீவ்டு டுவோர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட். இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போடக்கூடாது. இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஓகே. லீகசின்னு என்ன? எ கிஃப்ட் மேட் டு எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பையபிள். ஒரு உயில் எழுதுகிறாங்களா, உயில் மூலமாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்ம ஆர்கனைசேஷனுக்கு. இட் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட். இது ரெவென்யூ ரிசிப்ட் இல்லை. ஒரு உயில் மூலமாக கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகாது, ரெவென்யூ ரிசிப்ட் கிடையாது. அடிக்கடி நடக்கிறது இல்லை, எப்போயாவது யாராவது கொடுப்பாங்க. இது வந்து கேபிட்டல் ரிசிப்ட். இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது, பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. இட் இஸ் எ ஃபீ கலெக்டட் ஃப்ரம் எவ்ரி மெம்பர் ஒன்லி ஒன்ஸ் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் அட்மிஷன் இன்டு தி ஆர்கனைசேஷன். அட்மிஷனுக்கு வரும்போது கலெக்ட் பண்ணுற ஃபீஸ் தான் அட்மிஷன் ஃபீஸ், இல்லாட்டி என்ட்ரன்ஸ் ஃபீஸ்.
It may be treated as a revenue receipt as it is a recurring income from new members admitted every year and may be used to meet the expenses at the time of admission. It may also be treated as a capital receipt. இது வந்து ரெவின்யூவும் சில நேரத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெவின்யூவும் ட்ரீட் பண்ணுறாங்க, கேபிட்டலாகவும் ட்ரீட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இட் இஸ் எ ஃபீ கலெக்டட் ஃப்ரம் எவ்ரி மெம்பர் ஒன்லி once at the time of his or her admission into the organization. It may be treated as a revenue receipt as it is recurring income from new members admitted every year. அதாவது எவ்ரி இயர் ரெக்கரிங் இது இருந்துச்சுன்னா ரெவன்யூ ட்ரீட் பண்ணிடுவாங்க. அண்ட் மேபி யூஸ் டு மீட் தி எக்ஸ்பென்சஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். அது அந்த டைமில் அது எக்ஸ்பென்சஸை கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த அட்மிஷன் டைமில் எக்ஸ்பென்ஸுக்காக வந்து கலெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இட் மே ஆல்சோ பி ட்ரீட்டட் எஸ் எ கேபிட்டல் ரெசிப்ட். இந்த சம் வரும்போது நாங்கள் சொல்கிறேன் அதை. இது இந்த அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீயை வந்து என்ன செய்யலாம்னா ரெவன்யூ ரிசிப்டாகவும் பண்ணலாம். இட் மே ஆல்சோ பி ட்ரீட்டட் எஸ் எ கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்கிறாங்க. அந்த சம் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட்டில் ஆர் வேறு ஆர்கனைசேஷனில் கிராண்ட் எதுவும் வந்துச்சுன்னா, நாட் ஃபார் profit organization may receive different forms of grant from government and other organization. Grants received toward construction of building, acquisition of asset, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ ஒரு அசட் வாங்குறதுக்காக ஒரு கிராண்ட் வருதுன்னா அது கேபிட்டல் ரிசிப்ட் அஸ் ஏ நான் ரெக்கரிங் நேச்சர். இது வந்து கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட் கிடையாது. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரும். கிராண்ட்ஸ் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசட், பேமெண்ட் ஆஃப் சேலரி எக்ஸெட்ரா ட்ரீட்டட் எஸ் எ ரெவன்யூ ரிசிப்ட் அஸ் மேபி they are recurring nature. Grants received towards maintenance of asset மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ சேலரி கொடுக்கறதுக்காகவோ கிராண்ட் வந்துச்சுன்னா அது வந்து ரெவன்யூ ரிசிப்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். நல்லா பார்த்துக்குங்க. ஒரு ரெவன்யூ கிராண்ட் ரிசீவ்ட் டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ், அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிராண்ட் கொடுக்குறாங்க, சேலரி கொடுக்குறதுக்காக கிராண்ட் கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரெவன்யூ ரிசிப்ட் ஆயிரும். அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். மறந்துடாங்க. கிராண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்கு, ஒரு அசட்டு வாங்குறதுக்காகவோ அசட்டு உருவாக்குறது, பில்டிங் கட்டுறதுக்காகவோ அக்விஷன் அசட் வாங்குறதுக்காகவோ ஒரு கிராண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து இது நான் ரெக்கரிங் நேச்சர். இது வந்து என்ன ஆயிரும், கேபிட்டல் ரிசிப்ட் ஆயிரும். கிராண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசட்ஸ், அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ சேலரி கொடுக்குறதுக்காக ஒரு கிராண்ட் வந்தாங்கன்னா அது ரெவன்யூ ரிசிப்ட் ஆயிரும். இது ரெக்கரிங் நேச்சர். இது அடிக்கடி இந்த செலவு கண்டிப்பாக கிராண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அடிக்கடி இந்த செலவு நடக்கும். அசட் மெயின்டைன் பண்ணுறது, சேலரி கொடுக்கறது, ரேட்டிங்களா, இதெல்லாம் ரெக்கரிங் நேச்சர். அந்த கிராண்ட் ரிசீவ்டு இதுக்காக கிராண்ட் வாங்கினோம்னா அது வந்து ரெவன்யூ ரிசிப்ட் ஆயிரும். இன்கம் டேக்ஸ் பண்ணி இன்கம் சைடு போடணும். டொனேஷன் பாருங்கள். தீஸ் ஆர் த அமௌண்ட்ஸ் ரிசீவ்டு பை not for profit organizations as a gift. It may be general donation or specific donation. The general donation organization specific எதுக்குன்னு கொடுக்கலாம் டொனேஷனை. Generally donation, if a donation received without any specific condition then it is general, it is a revenue receipt. ஓகேங்களா. இது வந்து டொனேஷன் வந்து ரெவன்யூ ரிசிப்ட். ஜென்ரல் டொனேஷனா, if the donation is received without any specific condition then it is general donation. அதாவது ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு கொடுக்கலைன்னு சொன்னால் அது வந்து ஜென்ரல் டொனேஷன் சொல்கிறாங்க. இது வந்து டொனேஷன் வந்து ரெவன்யூ ரிசிப்ட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஸ்பெசிஃபிக் டொனேஷனா, if the donation is received with a specific condition for a particular purpose like donation for sports fund, prize fund etc., it is known as a specific donation, it is a capital receipt. இப்போ ஸ்பெசிஃபிக் டொனேஷன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள். இஃப் த டொனேஷன் ரிசீவ்ட் வித் ஸ்பெசிஃபிக் டொனேஷன் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் லைக் டொனேஷன்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டுக்காக கொடுக்குறாங்க டொனேஷன்னா, இல்லாட்டி ப்ரைஸ் ஃபண்டு, ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் நோன் எஸ் ஏ ஸ்பெசிஃபிக் டொனேஷன், இட் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் டொனேஷனாக இருந்துச்சுன்னா, ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக கொடுத்தாங்கன்னா அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட் ஆயிரும், பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வராது. ஓகே, மறந்துடாதீங்க. ஸ்பெசிஃபிக் டொனேஷன்றது if the donation is received with a specific condition for a particular purpose like donations for sports fund, prize fund, ஓகேங்களா, இதுக்காக கொடுக்குறாங்க, பர்டிகுலருக்காக ஸ்போர்ட்ஸுக்காக அந்த ஃபண்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா, ப்ரைஸ் கொடுக்காம மட்டும் கொடுக்குறாங்க, இட் இஸ் நோன் எஸ் ஸ்பெசிஃபிக் டொனேஷன். இந்த டொனேஷன் இட் இஸ் எ கேபிட்டல் ரிசிப்ட். இது ரெவன்யூ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது, பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். இது கேபிட்டல் ரிசிப்ட். ஹானர்வரியம், it is the remuneration paid to person who is not a regular employee of the organization. It is a revenue receipt. If the honor paid to person who is not a regular employee, இவங்க ரெகுலர் எம்ப்ளாயி கிடையாது. எப்போயாவது ஸ்பெஷலாக ஒரு யாராவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் டெப்த்தாக இருக்கிறாங்க, ஒரு கெஸ்ட் மாதிரி வர்றாங்க,
அவங்க வந்து ஒரு லெக்சரரிங் மாதிரி இல்லை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்கூல்லையோ ஒரு கிளப்லேயோ ஒரு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒரு கொஞ்ச நேரம் அரேஞ்ச் பண்ணுறோம், அவங்களுக்காக கொடுக்குறது. ஓகே, ஹானரோரியம் இட் இஸ் ரெமுனரேஷன் பேட் டு எ பர்சன் ஹூ இஸ் நாட் எ ரெகுலர் எம்ப்ளாயி இல்லாமல் அப்போ மட்டும் வந்துட்டு வர்றதுக்கு மட்டும் அன்றைக்கி ஏதாவது பேமெண்ட் நம்ம கொடுக்குறோம். இட் இஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. ஹானரோரியம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். Sports materials such as balls, bats, nets, etc. are consumable items. Amount of consumed sports material are taken as a revenue items, and the value of unconsumed sports material stock are known as assets in the balance sheet. ஸ்போர்ட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் என்ன ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இந்த டூரிங் தி இயரில் யூஸ் ஆகிருக்கோ, கன்சியூம் ஆகிருக்கோ, அது மட்டும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிடும். மிச்சம் நம்ம ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், ஒரு 10 ஒரு 100 வாங்கியிருக்கோம், இந்த வருஷம் 50 யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் 50 தான் இருக்குன்னா அந்த 50 வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு போயிடணும். பேலன்ஸ் நம்ம வந்து அசட்ஸு கொண்டு போயிடணும். ஓகேங்களா. அது அசட்ஸில் கொண்டு வரும், பேலன்ஸ் ஸ்டாக்காக கொண்டு போயிடணும். ஓகேங்களா. அப்போ ஓகேங்களா. அது பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சச் அஸ் பால்ஸ், பேட், எக்ஸட்ரா, நெட்ஸ், எக்ஸட்ரா ஆர் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். அமௌண்ட் ஆஃப் கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டேக்கன் அஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த வேல்யூ ஆஃப் அன்கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்டாக் ஆர் நோன் அஸ் எ அசட்ஸ் இன் தி பேலன்ஸ் ஷீட். இங்கே பேலன்ஸ் ஸ்டாக்கில் இருக்கிற ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஷீட் கொண்டு போயிடணும். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் டேபிள் டென்னிஸ் பால், பில்லியார்ட்ஸ், எக்ஸட்ரா. இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிடக்கூடாது, செலவு எழுதிடக்கூடாது, இதெல்லாம் அசட்டு. ஓகேங்களா. இதை வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் பேலன்ஸ் ஷீட் கொண்டு போயிடணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. புக்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் லைப்ரரி இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லைப்ரரிக்கு புக்கு வாங்கினா அது அசட்டு, அது கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் கொண்டு போயிடணும். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பென்ஸாக எழுதிடக்கூடாது. புக்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் லைப்ரரி இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் போகணும், இன்கம் எக்ஸ்பென்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா. இப்போ ரொம்ப லாங் வீடியோ ஆயிடுச்சு, திரும்ப பாருங்கள், ரொம்ப யூஸாக இருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இனி வர எக்ஸாம்பிளுக்கு. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்ஸ்.